அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, சங்கடஹர சதுர்த்தி வழிபாட பத்தி தான் இந்த பதிவுல இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். கடன் என்னும் சங்கடத்திலிருந்து வெளிவர சக்தி வாய்ந்த இந்த சங்கடஹர சதுர்த்தி வழிபாட்டை நாம் எப்படி வழிபட வேண்டும், எந்த நேரத்தில் வழிபட வேண்டும் என்பதை பத்தின பல முக்கியமான தகவலை தான் இந்த பதிவுல இப்போ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் விநாயகர் பெருமானுக்கு போற்றி போற்றி அப்படின்ற திருமந்திரத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் 3 முறை பதிவு செஞ்சுடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1500 மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. இது தை மாதம். இந்த தை மாதத்தில் முதலாவதாக வந்திருக்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி இது. அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமையோடு சேர்ந்த இந்த சங்கடஹர சதுர்த்தி வந்திருக்கின்றது. அப்படி என்ன சிறப்பு என்னவென்றால், இந்த திங்கட்கிழமைக்கும் இந்த சங்கடஹர சதுர்த்திக்கும் என்று சில பேர் சிந்திக்கலாம். விநாயக பெருமானிடம் பெற்ற சாபத்திலிருந்து சந்திர பகவான் விமோசனம் அடைந்த நாள் தான் இந்த திங்கட்கிழமை. அது மட்டுமில்லாமல் திங்கட்கிழமை சோமவாரம் என்றும் சொல்லுவார்கள். சிவபெருமானுக்கு உரிய தினமாகவும் இது இருக்கின்றது. சந்திர பகவானுக்கு உரிய தினம்தான் இந்த திங்கட்கிழமை. ஆக மொத்தம் இந்த தினம் சிறப்பு வாய்ந்த தினமாகும். இந்த நாளில் விநாயக பெருமானை வழிபட யாரும் தவறவிடக்கூடாது. இன்றைய தினம் வழக்கம் போல எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி உங்களுடைய சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். மாதந்தோறும் விரதம் இருப்பவர்கள் நீங்கள் எப்பொழுதும் போல இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் சாதாரணமாக விநாயகரை வணங்கிவிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம், தவறு கிடையாது. இன்றைய தினம் ஒரு அரச மரத்தடி விநாயகர் கோவிலுக்கு செல்லுங்கள். காலை 6 மணியிலிருந்து மாலை 5 மணிக்குள் இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் செய்யலாம். பச்சரிசியை கொஞ்சமாக எடுத்து அதில் ஓரிரு ஏலக்காய்களை போட்டுக்கொள்ளுங்கள். அதனை அரைத்த மாவாக்கி கொள்ள வேண்டும். இந்த பச்சரிசியில் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது சர்க்கரை ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை சேர்த்து கொள்ளுங்கள். இந்த அரிசி மாவை உங்கள் கையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் கையில் இந்த மாவு கட்டாயம் இருக்க வேண்டும். விநாயகரை பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்கள் கடன் சுமையும் குறையும். வாங்கிய கடனை திருப்பித் தர வழியை காட்டு விநாயகா என்று வேண்டிக் கொள்ளுங்கள். சங்கடங்களை தீர்க்கும் விநாயகரே, என்னுடைய கடன் சங்கடத்தை குறைக்கணும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். விநாயகரை 3 முறை வலம் வர வேண்டும். 3 முறை தோப்பு கரணம் போடுங்கள். பிறகு கையில் வைத்திருக்கும் அரிசி மாவை அந்த அரச மரத்தை சுற்றி தூவிவிட வேண்டும். அரச மரத்தடியில் நிழலுக்கு நிறைய கட்டெரும்புகள் வாழ்ந்து கொண்டு இருக்கும், நிறைய பூச்சிகளும் இருக்கும். அதற்கெல்லாம் நீங்கள் போடும் இந்த அரிசி மாவு உணவாக இருக்கும். அந்த அரிசி மாவை பசியார அந்த எறும்புகள் உண்ண உங்களுடைய கடன் சுமைகளும் படிப்படியாக குறையும். உங்கள் கர்ம வினையும் படிப்படியாக குறையும். இதுதான் இந்த பரிகாரத்தின் பின்னால் இருக்கும் சூட்சமம். பொதுவாகவே இந்த வழிபாட்டை நீங்கள் எப்போது எந்த கிழமையில் வேண்டுமென்றாலும் செய்யலாம், தவறு கிடையாது. கடன் சுமை இல்லாதவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம், அதிலும் எந்த தவறு கிடையாது. இந்த சங்கடஹர சதுர்த்தி என்னும் பட்சத்தில் இந்த தினம் இந்த வழிபாட்டை செய்வது உங்களுக்கு பல மடங்கு பலனை கைமேல் கொடுக்கும். கடன் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த வழிபாட்டை செய்ய மறக்காதீர்கள். வீட்டு பக்கத்தில் அரச மரத்தடி விநாயகர் இல்லை என்றால் ஏதாவது ஒரு மரத்தடியில் இந்த அரிசி மாவை விநாயகரை நினைத்து தூவி விடுங்கள். மேலும் இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு இந்த ஒரு தீப வழிபாட்டையும் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டு செய்வதற்கும் நீங்கள் இதே போலவே சங்கடஹர சதுர்த்தி அன்று காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த வேளையில் குளித்து பூஜை அறையில் முதலில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து இந்த வழிபாட்டை நீங்கள் தொடங்க வேண்டும். இந்த விரதம் இருந்து பெரிய அளவில் பூஜைகள் ஏதும் செய்ய வழிபட தேவையில்லை. ஆகையால் இன்றைய தினம் அசைவம் மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் போதும். அதன் பிறகு 11 அரச இலைகளை கொண்டு வந்து விடுங்கள். இந்த அரச இலைகளை கொண்டுதான் நீங்கள் தீபமேற்ற போகிறீர்கள்.
சங்கடஹர சதுர்த்தி என்றாலே மாலை நேரத்தில் வழிபாடு செய்வதுதான் சிறந்தது. ஆகையால் இந்த தினத்தில் மாலையில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் விநாயகர் படம் சிலை எதுவாக இருந்தாலும் அதனை எடுத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூக்கள் சூடி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு 11 அகல் விளக்கை எடுத்து சுத்தமாக துடைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கொள்ளுங்கள். இதற்கு நீங்கள் வீட்டில் பயன்படுத்திய பழைய அகல் விளக்கை கூட பயன்படுத்தலாம். இப்பொழுது விநாயகர் படத்திற்கு முன்பாக இந்த 11 அகலிலும் வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபமேற்ற வேண்டும். நெய் ஊற்றி தீபமேற்றிக் கொள்ளுங்கள். வசதி உள்ளவர்கள் நெய் தீபமும் ஏற்றலாம். நெய்வேத்தியமாக அவல் பொரிக்கடலை வைத்தாலும் கூட போதும். அதன் பிறகு விநாயகருக்கு முன் அமர்ந்து ஓம் விநாயகா போற்றி, ஓம் கணபதியை போற்றி என்ற உங்களுக்கு தெரிந்த விநாயகர் மந்திரங்களை பாராயணம் செய்யுங்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய சங்கடங்கள் எதுவும் அது தீர வேண்டுமோ என்று வேண்டிக் கொள்ளுங்கள். கடன் தொல்லை தீர வேண்டும், பண வரவு அதிகரிக்க வேண்டும் என உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனையாக உள்ளதோ அதை அவரிடம் சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வழிபாடு முடிந்த பிறகு உங்கள் வீட்டில் அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்திற்கு சென்று 11 முறை விநாயகரை வலம் வந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை மனதார சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்து வரலாம். அப்பொழுது உங்களுக்கான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும், பண வரவும் அதிகரிக்கும், கடன் தொல்லைகள் எல்லாம் நிச்சயமாக நீங்கிவிடும். விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் விரதத்தில் மிக சிறந்தது இந்த சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியதுதான் இந்த சங்கடஹர சதுர்த்தி. இந்த நாளில் விரதம் இருந்தால் அளவு கடந்த ஆனந்தத்தை நாம் அடையலாம், சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம். பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 4ஆம் நாள் சங்கடஹர சதுர்த்தி. சங்கட என்றால் துன்பம், ஹர என்றால் அழித்தல். துன்பங்களை அளிக்கும் விரதமே இந்த சங்கடஹர சதுர்த்தி. ஒவ்வொரு மாதமும் வரும் இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் குடும்பத்தில் சுபிட்சமும் தடைகளின்றி எல்லா காரியங்களும் வெற்றியடையும். இந்த சதுர்த்தி திதியானது விநாயகப் பெருமானை வேண்டி விரதம் இருக்க உகந்த நாள். எண்ணியது யாவற்றையும் அளிக்கும் இந்த சங்கடஹர சதுர்த்தி ஒரு எளிமையான விரத முறையாகும். இந்த விரதத்தை நாம் கடைபிடிப்பதால் நோய்கள் குணமடைந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்கு உள்ளாகிறவர்கள் நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும். மிக சிறப்பான கல்வி அறிவு, புத்தி கூர்மை, நீண்ட ஆயுள், நிலையான செல்வம் என பலவிதமான நன்மைகளையும் அடைய முடியும். சனி தோஷத்திற்கு இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் சனியின் தாக்கமும் குறையும். சதுர்த்தி விரதம் விநாயகருக்கு மிகவும் உகந்தது. சுக்லபட்சம் வளர்பிறை சதுர்த்தியை வர சதுர்த்தி என்றும், கிருஷ்ணபட்சம் தேய்பிறை சதுர்த்தியை சங்கடஹர சதுர்த்தி என்றும் கூறுவார்கள். பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதுவே சங்கடஹர சதுர்த்தி. நமக்கு வருகின்ற அனைத்து சங்கடங்களையும் நீக்கி சௌபாக்கியம் தரவல்லது. இந்த நாளில் காலையிலிருந்து உபவாசம் இருந்து கணபதியை தியானிக்க வேண்டும். இரவு பூஜை முடித்த பின்பு கணேச நிவேதனத்தை மட்டும் உண்டு தனிமையில் உறங்க வேண்டும். சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் சதுர்த்தி திதியில் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்தால் எல்லா துன்பங்களும் நீங்கும். செல்வ வளம் செல்வாக்கு கிடைக்கும். இந்த விரதத்தை விநாயக சதுர்த்திக்கு பிறகு வரும் சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து மகா சங்கடஹர சதுர்த்தி வரை உறுதியுடன் கடைபிடித்தால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் நீண்ட நாட்களாக தீராமல் உள்ள நோயும் தீரும். வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்கு உள்ளாகிறவர்கள் நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும். மிக சிறப்பான கல்வி அறிவு, புத்தி கூர்மை, நீண்ட ஆயுள், நிலையான செல்வம், நல்ல குழந்தைகள் என பலவிதமான நன்மைகளையும் அடைய முடியும். சனி தோஷத்திற்கு உள்ளாகிறவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் சனியின் தாக்கம் பெரும் பகுதி குறையும். சங்கடஹர சதுர்த்தி தினமான இன்று விநாயகர் கோவிலுக்கு சென்று ஆலயத்தை 11 முறை வலம் வர வேண்டும். விநாயகர் கோவிலில் நடக்கும் சங்கடஹர சதுர்த்தி பூஜையின் போது விநாயகரின் அபிஷேகத்திற்கு தூய்மையான பசும்பாலை வழங்கலாம். பின்பு விநாயகருக்கு நடக்கும் அபிஷேகங்களையும் பூஜைகளையும் கண்குளிர கண்டு வணங்கி வீடு திரும்பியதும் பூஜை அறையில் பூஜிக்கப்பட்ட சிலை அல்லது படத்தை வணங்கி பூஜையில் வைக்கப்பட்ட நெய்வேத்தியங்களை பிரசாதமாக எடுத்து உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை இருக்க வேண்டும். கோவிலுக்கு சென்று வீட்டிற்கு வந்ததும் ஆளாக்கு பச்சரிசி ஊற வைத்து அத்துடன் சிறிது வெள்ளத்தோலும் ஒரு வாழைப்பழம் சேர்த்து பிசைந்து பசுவுக்கு கொடுக்க வேண்டும். பசு வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு. விநாயகருக்கு பிடித்த இலை வன்னி இலை. வன்னி இலைகளால் விநாயகர் பெருமானை பூஜிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதிலும் வன்னி மரத்தடியே உறையும் கணபதி ஆனந்தமயமானவர். நினைத்த காரியத்தை தடையில்லாமல் நடக்க விரும்புபவர்கள் இந்த வன்னி விநாயகரை வலம் வந்து வேண்டினால் வேண்டியது கிடைக்கும்.
விநாயகர் கேதுவின் அம்சமாகும். கேதுவால் ஏற்படும் களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர். மேலும் விநாயகருக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பதன் மூலம் சங்கடங்கள் நீங்கி சந்தோஷத்தையும் அதிகரிக்க செய்யும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.